V4U மீடியா நேயர்களுக்கு வணக்கம். ஜனவரி 7ஆம் தேதி பல்கலைவேந்தன் பாக்கியராஜ் அவர்களின் 73வது பிறந்த நாள் கலாட்டா சேனல் கலைவாணர் அரங்கத்தில் மிக சிறப்பாக நடத்தினாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு பாக்கியராஜை வாழ்த்துறதுக்கு தமிழக முதல்வர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமலஹாசன், சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார், இன்னும் எண்ணற்ற நடிகர்கள், நடிகைகள், தயாரிப்பாளர் சங்கம், இயக்குனர் சங்கம், எழுத்தாளர் சங்கம் அப்படி நிறையா வாழ்த்தினாங்க. நிகழ்ச்சி காலையிலேருந்து இரவு 11 மணி வரைக்கும் தொடர்ந்து நடைபெற்றுச்சு. உண்மையிலே பாக்கியராஜ் சார்காண்டி இந்த கலாட்டா சேனல் நடத்துறது உண்மையிலே பாராட்டுக்குரியது, மதிக்கக்கூடியது. 50 வருஷம் சினிமாவில் கலைப்பயணத்தில் தொடரணும் அப்படிங்கிறது எளிதான விஷயம் இல்லை. இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, சினிமாவில் சாதனைகள் ஏதாவது செஞ்சுருந்தா தான் இந்த மாதிரி சேனல்ஸ் அவங்கள இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க. நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு சினிமாவுக்கு 25 வருஷத்தில் விழா எடுத்திருந்தாங்க. உலகநாயகனுக்கு 50 வருஷம் ஆனதுக்கு சினிமாவில் விழா எடுத்திருந்தாங்க. ஆனால் 50 வருஷம் தாண்டி சினிமாவில் நிலைச்சி நிற்கிறது குறிப்பிட்ட சிலர் தான் இருக்காங்க. அதில் நம்ம பல்கலைவேந்தன் பாக்கியராஜ் அவர்களும் ஒருத்தர். அந்த கலாட்டா சேனலுக்கு உண்மையிலே மிகப்பெரிய என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அப்படி இவர் 50 வருஷம் சினிமாவில் இருந்த என்ன சாதிச்சார் அப்படின்னு கேட்டோம்னா, அவரோட சாதனைகளை சொல்லணும்னா எண்ணற்ற சாதனைகள் சொல்லலாம். இது வரைக்கும் முறியடிக்கக்கூடிய சாதனைகள்லாம் இன்னும் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதை சொன்னால் அந்த சாதனை இன்னும் யாரும் தொடலை அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. சினிமா எல்லா நடிகர்களுக்குமே முதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மதுரை வீரன் படம் 33 தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. அந்த ரிலீஸ் ஆன 33 தியேட்டரில் 100 நாள் அப்படிங்கிறது ஒரு சாதனை இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 50 தியேட்டர், 50 பிரிண்ட்டு, 70 பிரிண்ட்டு, 100 பிரிண்ட்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஆனால் ரிலீஸ் ஆன எல்லா தியேட்டரும் 100 நாள் ஓடிச்சா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். அதாவது ஒரு 50 தேட்டர் ரிலீஸ் ஆனால் 20 தேட்டர், 15 தேட்டர், 10 தேட்டர் அப்படி தான் 100 டேஸ் போகும். ரிலீஸ் ஆன எல்லா தேட்டர்லையும் போட்டது மதுரை வீரன் அப்படிங்கிறது மறுக்க முடியாத சாதனையாக இருக்குது. அதே மாதிரி நம்ம உலகநாயகன் கமலஹாசன் எடுத்துட்டிங்கன்னா, அபூர்வ சகோதரர் படம் தேவி பட தேட்டரில் உலகம் சிற்றுவாளி என் சாதனையை முறியடிச்சு 305 ஷோ கண்டினியூவாக கரண்ட் ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்லாக போச்சு. அதே மாதிரி காசி தேட்டரில் 458 ஷோ, நம்ம அபிராமி தேட்டரில் 428 ஷோ அப்படின்னு அரங்கு நேர்ந்த காட்சியில் ஒரு சாதனை படைச்சிருக்கு. அதே மாதிரி நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு எண்ணற்ற சாதனைகள் இருக்குது. இப்போ சமீபத்தில் படையப்பா படம் கூட பார்த்தீங்கன்னா மறு வெளியீட்டில் 25 நாட்களை கடந்து அதுவும் 28 தேட்டரில் ஓடுறது ரொம்ப எளிதான விஷயம். மறு வெளியீடுன்னு நிறையா பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் மறு வீட்டிலேயே 25ஆம் நாள் போஸ்டர் பார்க்க முடியுமா? அப்படின்னா ரிலீஸ் ஆன படங்களே உங்களுக்கு ஒரு வாரம் 10 நாள் தாங்காத நேரத்தில் மறு வெளியீடு செஞ்சு 25 தேட்டரில், அதுவும் 28 தேட்டரில் அப்படிங்கிற வேறு யாராக்கா நடக்குமா அப்படிங்கிறதெல்லாம் எண்ணற்ற கேள்விகள் இருக்குது. ஸோ அதை நம்ம சூப்பர் ஸ்டார் செஞ்சுருக்காரு அப்படிங்கிறதோட அவர் கூட பயணித்த நம்ம பாக்கியராஜ் சாருக்கு தான் இந்த பிறந்தநாள் விழா அவ்வளோ சிறப்பாக நடந்தது. இப்போ பாக்கியராஜரோட சாதனையில் சில விஷயங்கள் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு நான் உண்மையிலே ஆசைப்பட்றேன். அவர் 1977 முதல் படம் 16 வந்தது. அந்த படத்தில் இவருக்கு மிகப்பெரிய ப்ளஸ் என்ன கேட்டிங்கன்னா, ரஜினி சாருக்கு டைலாக் இவர் தான் சொல்லி கொடுத்துருக்காரு. ஏன்னா ரஜினி சார் அப்போ சினிமாவுக்கு புதுசுங்கிறதுனால, அவருக்கு தமிழ் சரியாக உச்சரிக்க வராதுங்கிறனால இவர் தான் பல முறை சொல்லி கொடுத்துருக்காரு. அதே போல் கமல் சாருக்குமே ஆத்தா சந்தைக்கு போகணும், காசு ஓடு ஆத்தா வையும் அப்படிங்கிறத 3-4 மாடுலேஷனில் பாக்கியராஜ் சார் தான் அவருக்கே சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ உலகநாயகனுக்கும் சரி, சூப்பர் ஸ்டாருக்கும் சரி, அவர் தான் ஒரு அடுத்த கட்டத்துக்கு ஒரு சின்ன வளர்ச்சி பாதைக்கு ஒரு சின்ன தூண்டுதலாக இருக்கார் அப்படிங்கிறது அதோட அந்த பட வெற்றிக்கு இவரோட பங்களிப்பும் மிகப்பெரிய அளவு இருக்குது. அதே மாதிரி கிழக்கு போகிற ரயில், நிறமாறாத பூக்கள், எண்ணற்ற படங்களில் அது இவரோட சாதனைகளை சொல்லிக்கிட்டே போகலாம். அதே போல் இவர் 79 முதல்ல கதாநாயகனா அறிமுகமான புதிய வார்ப்புகள் படம் வெளியாகும்போது பார்த்தீங்கன்னா, கமல் சார் படமே 3 படம் வந்துச்சு, ரஜினி சார் படம் 3 படம் வந்தது, சிவாஜி படம் 1 படம் வந்தது. மிகப்பெரிய பலத்த போட்டியில் தான் சினிமாக்குள்ளே வந்தார். இவர் முதல் படமே அவ்வளோ ஒரு கனமான போட்டியில் தான் வந்தது. இருந்தாலும் அன்னைக்கு யாரும் ஒரு போட்டியாகவே எடுத்துக்கல. பட் இருந்தாலுமே எல்லா படத்தையும் தாண்டி இதுதான் ரொம்ப ஹையஸ்டாக புதிய வார்ப்புகளோடது. எனக்கு தெரிஞ்சு மதுரை சக்தி தேட்டரில் 275ஆம் நாள் போஸ்டர் வரைக்கும் நான் பார்த்தேன். அதன் பிறகு எவ்வளோ ஓடிச்சுங்கிறது துல்லியமாக தெரியல. பட் ஆனால் 275 நாட்களை கடந்து போயிடுச்சு. ஏன்னா அந்த டைமில் கமல் சாரும் ரஜினி சார் படமும் நினைத்தால் இனிக்கும், தாயில்லாமல் நான் இல்லை, அலாவுதீன் அற்புத விளக்கு, இந்த படங்கள்லாம் ஒரே டைம் வந்தது. முதல் படமே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், சிவாஜி 3 பேரோட களத்தில் இறங்கினார். ஸோ அதுபோக இன்னும் சில படங்கள் கூட வந்துச்சு, அதை நம்ம கலக்கத்தில் எடுத்துக்க வேணாம். ஆனால் முதல் போட்டியை பலத்த போட்டியாக இருந்தால் கூட கமல் சார் ரஜினி சார் ஃபீல்டில் ரொம்ப பீக்கில் இருக்கிற நேரத்தில் பாக்கியராஜ் சாரை
யாருமே ஒரு சக போட்டியாளர் நினைக்கல. இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர், சிவாஜி காலத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சினிமாவில் வந்து உச்ச நட்சத்திரங்கள் 2 பேர் இருந்தாங்கன்னா, அந்த 2 ரசிகர்களுக்கு இடையே பலத்த போட்டியும். இவர் படம் ஓடுனா அந்த ரசிகர்களுக்கு பிடிக்காது, அவர் படம் ஓடுனா இந்த ரசிகர்களுக்கு பிடிக்காது. ஆனால் இந்த சமகால போட்டியில் வந்து இவங்க 2 பேத்தையும் தாண்டி பாக்கியராஜ் சார் வந்து ஒரு 3 முறை மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்காரு. அந்த சாதனையை இன்னும் யாரும் முறியடிக்கலை என்பதோட ரசிகர்கள் யாரும் அதை வந்து பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா பாக்கியராஜுங்கிறது நம்ம வீட்டு பிள்ளை அப்படின்ற மாதிரி ஒரு நட்பு ரீதியாக எடுத்துக்கிட்டாங்க எப்படிங்கிறதா உண்மை. அதை தாண்டி மக்கள் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தன்னோட கலையுலக வாரிசாக இவரை தான் அறிவிச்சது. அதனால் வந்து அவரை வந்து யாரும் ஒரு போட்டியாவோ எதுவும் நினைக்காம நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி வரவேற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறதா உண்மை. இவரோட சாதனைகள் சில விஷயங்கள் உங்கள் முன்னாடி பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். தூரல் அனுபவிச்ச படம் வந்து ஆசியாவிலே மிகப்பெரிய தேட்டரான மதுரை தங்கம் தேட்டரில் வந்து 100 நாட்கள் ஓடுதுன்னா மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, தங்கம் தேட்டர் வந்து 1952 ஆரம்பித்து 2002 வரைக்கும் கிட்டத்தட்ட 50 வருஷம் அந்த தேட்டரு பயணத்தில் இருந்தது. 50 வருஷத்தில் அந்த தேட்டரில் ஓடின படங்கள் வந்து மொத்தமாக 7 படங்கள் தான். ஒன்று சிவாஜியோட பராசக்தி, படிக்காத மாதிரி, புரட்சித் தலைவரோட நாடோடி மன்னன், ஆதிபராசக்தின்னு ஒரு சாமி படம், நம்ம ஜெமினி கணேசன் படம் ஒரு பணமா பாசமா, தூரல் அனுபவிச்சு. மொத்தத்திலே அந்த தேட்டரில் வந்து 7 படங்கள் தான் 100 நாள் ஓடி இருக்கு. அதை போல் இந்த மலையர் மூப்பட்டியான், எங்கள் தங்கச்சி, என் தங்கச்சி படித்தவங்களாம் 75 நாள் சில படங்களாக ஓடி இருக்கு. இதில் எம்ஜிஆர், சிவாஜி படங்கள்லாம் 50-60 நாள் வரைக்கும் ஓடி இருக்கு. பட் ஆனால் அவ்வளோ பெரிய தேட்டரில் 50 நாள் ஓடினாவே அது ஒரு நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக தான் அன்னைக்கு சூழலில் ஜனங்க ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ அந்த தூரல் அனுபவிச்சு அந்த ஆசியாவிலே மிகப்பெரிய தேட்டரு, அந்த தேட்டரில் 100 நாள் ஓடுறது உங்களே மிகப்பெரிய சாதனை. எனக்கு விவரம் தெரிஞ்சு அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு படம் ரிலீஸ் ஆனால் முதல் வார கலெக்ஷன் சொல்லி 19,000, 23,000, 27,000 அப்படி போட்டு நான் பார்த்துருக்கேன். ஆனால் பாக்யராஜ் சாரோட தூரல் அனுபவிச்ச படம் வரும்போது முதல் வார கலெக்ஷன் 88,517 ரூபா 10 பைசா அப்படின்னு போட்டிருந்தாங்க. எனக்கு அன்னைக்கு வந்து இதை வந்து ரொம்ப ஆச்சரியமாக பரபரப்பாக பார்த்தாங்க. அதே போல் அதுக்கு அடுத்து மிகப்பெரிய சாதனைன்னா முந்தானை முடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா 9 தேட்டரில் வெள்ளி விழா. அந்த 9 தேட்டரில் வெள்ளி விழா 1983 முந்தானை முடிச்சுக்கு அப்புறம் இன்னும் வேறு எந்த படமும் இல்லை அப்படிங்கிறது வந்து சினிமாவில் வந்து யாரும் மறுக்க முடியாத உண்மை. சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏவிஎம் ராஜேஸ்வரி, சக்தி அபிராமி, அலங்கார், மகாராணி தேட்டரு, அதுபோல் மதுரை சிந்தாமணி, சேலம் கைலாசு, கோவை கேஜிஎஃப், திருச்சி ஸ்டாரு, திருவனந்தபுரம் ஆதிரா, அவங்க மொத்தம் 9 தேட்டரில் வந்து சில்வர் ஜூப்ளி போயிருக்கு. அந்த 9 தேட்டரில் சில்வர் ஜூப்ளின்றது வந்து இந்த சாதனையை வேறு எந்த படமும் வரல அப்படிங்கிறது ஒரு உண்மையான ஒரு விஷயம். யாரும் எந்த ரசிகரும் இதை மறுக்கவில்லை, உண்மையான ஒரு விஷயம்தான். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, பெண்களுக்காக ஒரு தனியாக ஒரு ஷோ போட்டது வந்து முந்தானை முடிச்ச படத்துக்கு தான். சின்னமனூர் புகழகிரி தேட்டர், இன்னைக்கு வந்து அந்த தேட்டர் பாரத் தேட்டர்னு இருக்குது. அந்த புகழகிரிங்கிற தேட்டரில் வந்து பெண்களுக்காக ஒரு சிறப்பு காட்சி தொடர்ந்து ஒரு வாரம் வரைக்கும் போட்டிருக்காங்க. அது வந்து வேற எந்த ஒரு தமிழ் படத்துக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய விஷயம். அதை வந்து நான் கண்கூட பார்த்துருக்கேன் நான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நாங்கள்லாம் 40 பைசா 75 பைசா படம் பார்க்குற நேரத்தில் முந்தானை முடிச்ச படம் வரும்போது 2 ரூபா டிக்கெட் ஆக்குனாங்க. 2 ரூபா கொடுத்து அந்த படம் பார்க்கணுமா நான் யோசிச்ச எனக்கு நினைவுகள்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் அன்றைக்கி 2 ரூபா கொடுத்து பார்க்கணுங்கிற கட்டாயத்துக்கு நான் 2 ரூபா கொடுத்து போனேன். என்ன போல் நிறையா பேர் 2 ரூபா கட்டினா ரொம்ப ஜாஸ்தியே அப்படின்னு நினச்சி யோசிக்காமல் அன்றைக்கெல்லாம் அந்த படத்தை பார்த்தாங்க. அப்படிலாம் எல்லாரும் விரும்பி பார்த்தனால அந்த படம் வந்து இன்றைக்கும் அந்த சாதனையை முறியடிக்க முடியாத ஒரு இடத்துல இருக்குது. பாக்யராஜ் சாரோட ஒவ்வொரு படங்களும் ஒவ்வொரு காவியங்கள் தான். ஒரு வந்து அதாவது வரலாற்றில் பொன்னேற்றுக்களால் பொறிக்கப்பட வேண்டிய சொல்லுவாங்க. அது மாதிரி பொக்கிஷமாக பாதுகாக்க வேண்டிய படங்கள். ஏன்னா ஒவ்வொரு படமும் சமூகத்துக்கான ஒரு மெசேஜை சொன்ன படங்களா, மௌனகீதங்களாக இருக்கட்டும், அந்த 7 நாட்களாக இருக்கட்டும், தூரல் அனுபவிச்சா இருக்கட்டும், முந்தானை முடிச்சா இருக்கட்டும், ஒவ்வொரு படங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மிகப்பெரிய வெற்றி என்பதை தாண்டி சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு தகவலை சொன்ன படமாக தான் நம்ம பார்க்க முடியுது. அதுபோல் இவரால் சினிமாவுக்கு வந்தவங்க எண்ணற்ற பேர். இப்போ நம்ம சங்கிலி முருகன், பொதும்பு முருகன் இருந்தவரை உருகைஸ் படத்துலேருந்து சங்கிலி முருகனை மாற்றின பெருமை பாக்யராஜ் சாருக்கு தான் சேரும். அதே போல் கவுண்டமணி, செந்தில், கோவை சரளன்னு எண்ணற்ற பேர் பாக்யராஜ் சாரால் தான் சினிமாவுக்கு வந்து மிகப்பெரிய உச்சம் அடைஞ்சாங்க. 16 வயதிலே படத்திலே கவுண்டமணியை பாரதிராஜா வேணாம் அப்படின்னு சொல்லும்போது பாக்யராஜ் சார் தான் அவருக்கு டைலாக்கெல்லாம் சொல்லி கொடுத்து நிற்க வச்சதா ஒரு இன்டர்வியூவில் கவுண்டமணி சாரே சொல்லியிருந்தார். அதுபோல் எத்தனையோ பேருக்கு அதே பேர் அவரால் இயக்குனராக வந்தவங்க பார்த்திபன், பாண்டியராஜன், ஜிஎம் குமார், வி சேகரன் எண்ணற்ற பயின்ற மாணவர்கள் நிறைய பேர் தமிழ் சினிமாவில் உச்சம் பெற்றிருக்காங்க. அப்படிங்கிறது இன்னும் அவரை பற்றி சொல்றதுக்கு ஒரு கூடுதலான ஒரு தகவல். சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோட 2 படம் ஒர்க் பண்ண பெருமை பாக்யராஜ் சாருக்கு இருக்குது. ஒன்று அன்புள்ள ரஜினிகாந்த் அப்படிங்கிற படத்தில் ஒரு சின்ன ரோலில் வருவார், ஒரு கெஸ்ட் ரோல், ஒரு நாடக காட்சியில் வருவார். அதே போல் அதுக்கு அடுத்து வந்து நான் சிவப்பணிதன் படத்தில் ஒரு போலீஸாக துப்பறிகிற கேரக்டரில் வருவார். 2 படமே நல்ல ஒரு வெற்றி படமாக இருந்தது. அதே மாதிரி கமல் சார் கூட வந்து இவருக்கு நிறைய படங்கள் சொல்லலாம். ஒரு கைதியின் டேரி படம் சொல்லலாம், சிகப்பு ராஜாக்கள் சொல்லலாம். எல்லா படத்துலையும் இவர் வந்து திரைக்கதையில் இருந்திருக்காரு, வசனத்தில் இருந்திருக்காரு, காட்சியை விளக்கக்கூடிய இடத்துல இருக்காரு. அவரோட
நிறையா பயணிச்சிருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் எல்லாரோட பயணித்த ஒரு விஷயம், இவரோட பிறந்தநாளுக்கு எல்லாருமே வந்து சிறப்பு சேர்த்தாங்க. எல்லா ஊர்லேருந்து ரசிகர்கள் வந்து காலையிலேருந்து மாலை வரையும் அந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடக்க எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அதெல்லாம் தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு மறக்க முடியாத நிகழ்வுகளை இதை ஒன்றா சேர்த்துக்கலாம். அதே போல் அன்றைக்கி அந்த நிகழ்ச்சியை வந்து டி ராஜேந்தர் பேசும்போது அரங்க மாதிரி கைத்தட்டு வந்தது, அதை யாரும் மறுக்க முடியாது. நம்ம சூப்பர் ஸ்டார் வந்த அரை மணி நேரத்தில் அந்த அந்த நிகழ்ச்சியை வந்து சூப்பர் ஸ்டாருக்கு பாராட்டு கூட்டம் மாதிரி மாறினதை பார்க்க முடியுது. ஸோ அதுக்காண்டி டி ராஜேந்தர் பாக்கியராஜ் சார்கிட்ட தனிப்பட்ட முறையில், சார் இந்த விழாவில் இவ்வளோ ரஜினி சாரை பேசினக்காண்டி கோச்சுக்காதீங்க அப்படிங்கிற விஷயம் தாழ்மையாக சொல்லிக்கிட்டார். ஸோ இதை தனக்கு கிடைச்ச ரஜினி சார் பக்கத்தில் இருந்ததுனால இவர் தனக்கு கிடைச்ச ஒரு சந்தர்ப்பமாக இதை எடுத்து சொல்லிட்டாருங்கிறது மறுக்க முடியாது. பட் அந்தளவுக்கு நிகழ்ச்சியை வந்து சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு எல்லாரும் தன்னால் முடிஞ்ச பங்களிப்பு அழகாக சொன்னாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து பாக்கியராஜ் சாருக்கு வந்து ஒரு தங்கச்சங்கிலி பரிசாக கொடுத்தாரு. அது மதிப்பு தெரியலை, பட் இருந்தாலும் 5ல் வந்து ஒரு 7 பவுன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தங்கச்சங்கிலி நல்லா ஒரு ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. சூப்பர் ஸ்டார் கழுத்தில் போடும்போதே அவ்வளோ அழகாக ஜொலிச்சது. கமல் சார், ரஜினி சார் நல்ல உச்சத்தில் இருந்த நேரத்தில் பாக்கியராஜ் சாரும் தொடர்ந்து பயணிச்சார். அப்படின்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பாணி இருந்தது. இப்போ கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா 87க்கு அப்புறம் நாயகன் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் தான் தன்னோட ட்ராக்கை மாற்றினார். ஆனால் சூப்பர் ஸ்டார் ஆரம்பத்துலேருந்து அவர் வந்து ஒரே வழி தான், அது ரசிகர்களை சந்தோஷப்படுத்தணும், படத்துக்கு போட்ட முதல் வரணும், அதிகபட்சம் வரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்தார். ஆனால் அந்த நேரத்தில் வந்து பாக்கியராஜ் சார் வந்து நல்லா டான்ஸ் ஆட மாட்டார், நல்லா ஃபைட் பண்ண மாட்டார். அவர் முழுக்க கதைங்கிற ஒரு விஷயம், கதை திரைக்கதையிலேயே அவர் நின்னார். ஸோ அது வந்து இன்றைக்கி வரைக்கும் இந்தியாவிலேயே பாக்கியராஜ் சார் மாதிரி யாருமே திரைக்கதை அமைக்க முடியாது அப்படிங்கிறது யாருமே மறுக்க மாட்டாங்க. இந்தியாவின் மிகச்சிறந்த திரைக்கதை ஆசிரியருங்கிற பேரை இன்னும் அடுத்து வேறு யாருக்கும் இன்னும் கொடுக்கல. எந்த நிகழ்ச்சி போனாலும் இந்தியாவின் தலை சிறந்த திரைக்கதை ஆசிரியர் யாருன்னு கேட்டால் பாக்கியராஜ் சார் தான் சொல்லுவாங்க. வேறு யாரும் இது வரைக்கும் அடுத்துங்கிற பேச்சு கூட இன்னும் இடம் இல்லாமல் அவரோட முறியடிக்க முடியாத சாதனையில் இது ஒன்றா தான் நம்ம பார்க்க முடியுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா ரசிகருமே பாக்கியராஜை வந்து தங்களை வந்து தங்கள் வீட்டில் ஒரு ஆளாக நினச்சதுனால தான் அன்றைக்கி வந்து யாரும் அவர் ஒரு போட்டியை நடிக்காமல் எல்லா ரசிகர்களுமே அவர் படத்தை பார்த்து மிகப்பெரிய கொண்டாடினாங்க அப்படிங்கிறது ஒரு கூடுதலான தகவலை தான் நான் சொல்ல முடியுது. பாக்கியராஜ் சாரை பற்றி சொன்னால் ஒவ்வொரு படத்தை பற்றியும் ஒவ்வொரு கருத்தை சொல்லிக்கிட்டே போனால் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 7-8 மணி நேரம் வீடியோ பேச வேண்டியிருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, இன்னொரு சந்தர்ப்பத்தில் அவரை பற்றி சொல்லிக்கலாம். இருந்தாலும் அவர் சினிமாவில் பயணித்ததில் வந்து இந்த போட்டிங்கிற இடத்துக்கு அந்த ட்ராக்லேயே அவர் போகவே இல்லை. சில நாட்கள் டி ராஜேந்திரன் அவரையும் சம்மந்தப்படுத்தி பேசினாங்க. பட் இருந்தாலும் இவர் எந்த போட்டிக்கு போகல. என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இயக்கம் அப்படின்னு 2 பேர்த்துக்கு தான் அந்த டைட்டில் வந்து நிறையா வரும். ஸோ அப்போ இவர் 2 பேரும் ஒரு சம்பவமாக பேசப்பட்டாங்க. கமல் சார், ரஜினி சார் மாதிரி இவங்க 2 பேர்த்தையும் கொஞ்ச நாள் பேச ஆரம்பித்தாங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் அது தொடரலை அப்படிங்கிறத உண்மை. ஆனால் இருந்தாலும் இவர் வந்து கமல் சார் கூட இவர் வந்து மொத்தம் 17 படங்கள் நேருக்கு நேராக ஒரே நேரத்தில் கலங்க பண்ணிருக்கு. அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் கூட 15 முறையும், நம்ம நடிகர் தலைவர் சிவாஜி சார் கூடயும் 15 முறையும் இவர் படங்கள் வந்து அது ஒரே நேரத்தில் வெளியாகி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. பரபரப்புல வெற்றி படங்கள் அமைஞ்சதான் பெரிய விஷயம். கமல் சார், ரஜினி சார் படங்கள் கூட மற்ற எல்லா நடிகர் படங்களும் வந்தாலும் அதில் முன்னணியில் வருதோ ஒன்று ரஜினி சார் வருவார், இல்லை கமல் சார் வருவார். இவங்க 2 பேர்த்தை தாண்டி இது வரைக்கும் யாரும் வந்ததில்லை. ஆனால் பாக்கியராஜ் சார் தான் அந்த சாதனையும் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது ஒரு சினிமாவில் வந்து மறுக்க முடியாத, யாரும் மறைக்க முடியாத உண்மை. நம்ம உதாரணம் சொன்னால் இந்த தூரல் வச்சா தான் சொல்லலாம். இதுபோல் இன்னும் சில படங்கள் இருக்குது. இப்போ மோகன் சார், விஜயகாந்த் சார், சத்யராஜ், பிரபு, ராமராஜன் இவங்க படங்கள்லாம் வந்தாலும் அவங்களுக்கு வந்து என்ன வியாபாரம் அப்படிங்கிறது நம்ம தெரியும். ரசிகர்கள் வந்து அதை பெருசாக பார்த்துக்க மாட்டாங்க. நாங்கள் சினிமாக்குள்ள வந்து அதெல்லாம் நிறையா பார்ப்போம். பட் இருந்தாலும் கமல் சார், ரஜினி சாரை தாண்டி யாரும் வரல. படங்கள் ஓடும், 100 நாள் 175 நாள் ஓடும். ஆனால் வசூல் ரீதியாகவும் மிகப்பெரிய வெற்றிங்கிறது பற்றி இவங்க 2 பேரும் தாண்டி போக முடியாது. அதுலேயும் நம்ம பாக்கியராஜ் சார் முன்னாடியில் வந்திருக்காரு அப்படிங்கிறத ஒரு பதிவோட சினிமாவுக்கு வந்து 50 வருஷத்தை வந்து நம்ம கலைவாணர் ரங்கத்தில் கலாட்டா சேனல் வந்து மிகப்பெரிய கௌரவம் கொடுத்து மதித்தது வந்து உண்மையிலே வணக்கத்துக்குரியது, பாராட்டுக்குரியது. அந்த சேனலுக்கு என்னோட நன்றியை நிச்சயம் ரசிகர்கள் சார்பாகவும் என்னோட சார்பாகவும் நம்ம சேனல் சார்பாகவும் தெரியப்படுத்திக்கிறேன். மீண்டும் பாக்கியராஜ் சாருக்கு 60 வருஷம் 75 வருஷத்துக்கு விழா நடத்துவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு உங்களோட பயணிச்சிக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.